கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஆர்டிக்கலில் வேலைவாய்ப்பின்மையின் தற்போதைய நிலை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் வேலைவாய்ப்பின்மை அப்படிங்கிறது ஒவ்வொரு கட்டத்திலையும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இனிஷியலாக அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சுதந்திரத்துக்கு பின்னாடி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த வேளாண் துறையும் சேவை துறையும் அக்ரிகல்ச்சர் அண்ட் சர்வீசஸ் செக்டாரை நமக்கு அந்த எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருந்திருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்தியா உலகமயமாகல் அந்த ஒரு லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் இதை சொல்லுவோம். நம்ம 1992 நடந்திருக்கும். தாராளமயமாதல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்ததுக்கப்புறமா நமக்கு இந்த ஐடி செக்டார், தகவல் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ஒரு பெரிய எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட்டராக இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஐடி செக்டார் அப்படிங்கிறது நிறைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது ஜிடிபியில். அதே மாதிரி தான் பார்த்தோம்னா எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன்லையும் இந்த ஐடி செக்டார் அப்படிங்கிறது பெரிய லெவல் கான்ட்ரிபியூஷன் இருக்குது. பட் ஸ்டில் ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ கரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய இஷ்யூவாகவே போயிட்டு இருக்கு. ஸோ அதனுடைய காரணங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தனிநபர் ஒருவர் குறிப்பிட்ட கால இடைவேளையில் அவரது கல்வி தகுதிக்கு ஏற்ப வேலை பெற முடியாத சூழலே வேலைவாய்ப்பின்மை என வரையறுக்கப்படுகிறது. ஸோ வேலைவாய்ப்பின்மை அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு தனிநபர் குறிப்பிட்ட கால இடைவேளையில் அவரோட கல்வி தகுதிக்கு ஏற்ப ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னா அதுதான் நம்ம வேலைவாய்ப்பின்மை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு டிகிரி படிச்சுட்டு அந்த டிகிரிக்கு ஏற்ற வேலை இல்லை அப்படின்றப்போ அதை நம்ம வேலைவாய்ப்பின்மை சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்தியாவை பொறுத்தவரை வேலைவாய்ப்பின்மை என்பது பல்வேறு வகையிலான ஏற்றத்தாழ்வுகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நிறைய டிஸ்பாரிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வராங்க. வேலைவாய்ப்பின்மை அடுத்தடுத்த ஆண்டுகளில் படிப்படியாக குறைந்து 2022-23 ஆண்டில் 3.2% இருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை யார் சொல்கிறாங்கன்னா பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே அப்படிங்கிறத சொல்லும். PLFS அப்படிங்கிற இந்த சர்வே படி பார்த்தாங்கன்னா இந்தியாவில் அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படிங்கிறது 3.2% இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. பட் ஸ்டில் இது கொஞ்சம் அதிகமான நம்பராக தான் இருக்குது. சரிங்களா? இதில் 2022-23 காலகட்டத்தில் இந்தியாவில் வேலைவாய்ப்பின்மை குறைந்திருந்தாலும் வேலைவாய்ப்பை பெறுவதில் நாடு முழுவதும் சமமற்ற தன்மையை நீடிக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த PLFS அப்படிங்கிறதே அனலைஸ் பண்ணியிருந்தோம் தனியாக ஒரு டிஎன்ஏல. ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வேலைவாய்ப்பின்மை குறைஞ்சிட்டே வந்தாலும் நிறைய இடங்களில் இந்த சமமற்ற நிலை அப்படிங்கிறது இருக்குது. ஒரு சில இடங்களில் வேலை கிடைக்கிது, ஒரு சில இடங்களில் வேலை கிடைக்காம இருக்குது. இந்த ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே போகிறது அப்படிங்கிறத நம்ம இந்த சர்வே மூலம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? அதுதான் இந்த இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. மேலை நாடுகளில் பட்டதாரி ஒருவர் வேலைவாய்ப்பை பெற அவர் முன் உள்ள வாய்ப்புகள் ஏராளம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்திய இளைஞர்கள் இத்தகைய சாதகமான சூழல்களை கொண்டிருக்கவில்லை. ஸோ இந்தியாவில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அதை தான் சொல்கிறாங்க. ஒரு ஃபாரினரோட கம்பேர் பண்ணுறப்போ, ஒரு ஃபாரின் ஸ்டூடெண்ட்டோட கம்பேர் பண்ணுறப்போ இந்தியன் ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்சஸிங் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஸோ பின்தங்கும் பெரிய மாநிலங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நமக்கு இந்த சின்ன சின்ன மாநிலங்களாக இருக்கக்கூடிய இந்த அந்தமான் அண்ட் நிக்கோபார், அடுத்தது பார்த்தோம்னா லட்சத்தீவு, இந்த ஆந்திர பிரதேசம், லடாக் போன்ற பகுதிகள் எல்லாம் வேலைவாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கிறதாகவும், ராஜஸ்தான், குஜராத் போன்ற பெரிய மாநிலங்களில் வேலைவாய்ப்புகள் கம்மியாக கிடைக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதன் மூலம் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சின்ன மாநிலங்கள் அப்படின்னா சின்ன பாப்புலேஷன் இருக்கும், அங்கே இருக்கவங்களுக்கு வேலைவாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கிது. ஆனால் பெரிய மாநிலங்களில் வேலைவாய்ப்புகள் அதிகமாக உருவாக்கப்படணும், ஆனால் அந்த அளவுக்கு உருவாக்கப்படுறது இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ வேறு என்ன காரணங்கள் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் தொகையில் சீனாவை பின்னுக்கு தள்ள, அதாவது நம்ம பாப்புலேஷனில் இன் டர்ம்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் பார்க்குறப்போ நம்ம தான் பாப்புலேஷன் ஹைலி பாப்புலேட்டட் கண்ட்ரியாக இருக்கோம். சைனாவை பின்னுக்கு தள்ளிட்டோம். ஸோ இது ஒரு சில இடங்களில் ஓகேவா இருந்தாலும் இந்த வேலைவாய்ப்பின்மை அப்படிங்கிறது, இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. பாப்புலேஷன் அதிகமாக வேலைவாய்ப்பின்மை அப்படிங்கிறதும் அதிகமாயிட்டே போகுது. அது ஒரு சுமையாக தான் இருக்குது இந்தியாவுக்கு அப்படிங்கிறத சொல்ல வராங்க. அந்த வகையில் அதிகரித்து வரும் இந்திய மக்கள் தொகைக்கு ஏற்ற வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட். நம்மளோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாக்கப்படுறது இல்லை அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இந்த எவ்வளோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கேற்ற அளவுக்கு நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை அப்படிங்கிறத சொல்ல வராங்க. அடுத்த பிரச்சனை என்ன சொல்ல வராங்க அப்படின்னா மாணவர்களிடம் நிலமும் திறன் குறைபாடு, கல்லூரிகளிலிருந்து வெளிவரும் இளைஞர்கள் போட்டி மிகுந்த உலகத்தை எதிர்கொள்வதற்கு போதிய திறனை கல்வி நிறுவனங்கள் உருவாக்கவில்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த காலேஜ்லேருந்து வெளியே வரவங்களோட ஸ்கில்லை பற்றி பேசுகிறாங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் கம்மியாக இருக்குது. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு அந்த எம்ப்ளாய்மெண்ட், அந்த லேபர் மார்க்கெட்டில் நமக்கு அந்த எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு வரப்போ
அந்த கம்பெனிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்கில் வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதான் சொல்ல வராங்க. ஓகேங்களா, கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்கில் ஒன்றா இருக்குது, நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கில்லுங்கிறது அதுக்கு ஈக்குவலான அளவில் அதை மேட்ச் பண்ணுற அளவில் இல்லை. அதுக்கு கல்வி நிறுவனங்களும் ஒரு காரணமாக தான் இருக்குது அப்படிங்கிறதா இந்த இடத்துல சொல்ல வராங்க. அடுத்தது, இவ்வாறான சூழலில் வேலைவாய்ப்புகள் உருவானாலும் அவற்றை மாணவர்களால் தமதாக்கி கொள்ள முடியாமல் போகுது. ஸோ அதை தான் சொல்கிறாங்க, கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்கில் ஒன்றா இருக்குது, ஆனால் நம்ம காலேஜ்லேருந்து வெளியே வரக்கூடிய லட்சக்கணக்கான மாணவர்கள்கிட்ட அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்கில் அப்படிங்கிறது இல்லாமல் போகிறனால அவங்க உருவாக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்புகளை இவங்களால பயன்படுத்திக்க முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் சொல்கிறாங்க. இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த காரணத்தை கண்டிப்பாக கோட் பண்ணி ஆகணும். எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனில் ஒரு பிரச்சனை இருந்தாலும் இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஸ்கில் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இதன் விளைவாக குறைந்த ஊதியம் பெறும் வேலையில் சேர்கிறார்கள் அல்லது போலியான மோசடி வேலைகளில் சிக்கி மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள். இந்த மாதிரி அவங்களோட அவங்களோட எஜுகேஷனுக்கு ஏற்ற வேலையில் சேர்றதில்லை. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நம்ம படிக்கிறது ஒன்றா இருக்கா, நம்ம செய்கிற வேலை வேறையாக இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்களை கோட் பண்ணுறாங்க. அடுத்தது, அதிகரிக்கும் பணவீக்கமும் வேலைவாய்ப்பின்மை ஏற்பட ஒரு காரணம். இன்ஃப்ளேஷனும் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரீசன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அதிகரிக்கும் விலைவாசியால் நுகர்வோரின் வாங்கும் சக்தி குறைந்து பொருள்கள் சேவைகளுக்கான தேவை குறைகிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது அதிகமாக கன்சியூமரோட அந்த நுகர்வு சக்தி அப்படிங்கிறது கம்மியாகுது. இதனால மார்க்கெட்டில் டிமாண்ட் அப்படிங்கிறது இல்லாமல் போகுது. மார்க்கெட்டில் டிமாண்ட் கம்மியாக சப்ளையும் கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்லேயே அந்த ஒரு அந்த ஒரு இதோட தாக்கம் அப்படிங்கிறது அந்த ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்லேயும் இருக்கும். வேலையாட்கள் வந்து வெளியே போவாங்க, இந்த சென்ஸ் வேலையை விட்டு தூக்குவாங்க, அந்த மாதிரியான காரணங்களை சொல்கிறாங்க. அதிகரித்து வரும் விலைவாசியால் நுகர்வோரின் வாங்கும் சக்தி குறைகிறது. நம்மளால ப்ராடக்டை வாங்க முடியாமல் போகுது, பொருள்கள் சேவைகளுக்கான தேவை குறைகிறது. நம்மளால வாங்க முடியாமல் போகிறனால அந்த ப்ராடக்ட்டுக்கான தேவை அப்படிங்கிறது இல்லாமல் போகுது. அப்போ அந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களுக்கான தேவையும் இல்லாமல் போகுது. இதனால ஒரு வேலை இன்மை அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது. ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கான தேவையே இல்லைங்கிறப்ப அந்த ப்ராடக்ட் எதுக்கு நம்ம கிரியேட் பண்ணணும், அவங்க எதுக்கு நம்ம வேலையை வச்சுக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த இடத்துலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா, இதனால் நிறுவனங்கள் செலவு குறைப்பு நடவடிக்கையாக ஆள் குறைப்பில் ஈடுபடுவதால் நாட்டில் வேலைவாய்ப்பின்மை அதிகரிக்கும் என்பது நிதர்சனம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் இந்த இடத்துலையும் சொல்லியிருக்காங்க. பொருளாதாரமும் வேலைவாய்ப்பும் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உலகின் வேகமான பொருளாதார வளர்ச்சியை கொண்ட நாடாக இந்தியா அடையாளப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது 6.5% இருக்கும் அப்படிங்கிறது IMF வந்து நேற்று சொன்ன ஒரு ரிப்போர்ட்டாக இருக்குது. ஸோ சைனாவெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப சைனா கூட 4.6% தான் வளர போகிறாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. வேர்ல்டோட ஆவரேஜை பார்த்தோம்னா 3.1% தான் இருக்குது IMF டேட்டா படி. ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்குறப்போ நம்ம 6.5% அப்படின்னா வேர்ல்டுலேயே ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமியாக இருக்கும். இதனை தக்க வைத்து கொள்ள வளர்ந்து வரும் பொருளாதாரம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது அவசியம். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ ஒரு ஃபாஸ்டான க்ரோயிங் எக்கானமியாக இருக்கிறோம் அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணணும்னா அதுக்கு வேலை வாய்ப்புகளை கிரியேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வேலைவாய்ப்பு அதிகரிப்பு என்பது ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 0.6% அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் என்று உலக வங்கி குறிப்பிடுகிறது அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் அப்படிங்கிறது இந்தியாவோட அந்த உள்நாட்டு உற்பத்தி GDPயில் 0.6% கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. வேலைவாய்ப்பை இன்க்ரீஸ் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எம்ப்ளாய்மெண்ட்டை ஜெனரேட் பண்ண அது வந்து 0.6% வந்து நமக்கு வந்து நம்மளோட GDPயில் கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதன்படி வேலைவாய்ப்பு என்பது தனிநபர்களுக்கு மட்டும் நன்மை பயக்கக்கூடியது அல்ல, நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்துக்கும் நலன் சேர்க்கக்கூடியது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அந்த வேர்ல்டு பேங்க் டேட்டாவை வச்சு இந்த இடத்துல நமக்கு கோட் பண்ணுறாங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனோட நீடு தான் இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொத்த ஆர்டிகல்லையுமே அதை பற்றி தான் பேசியிருக்காங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் இந்த இடத்துல பேசியிருக்காங்க. ஸோ எடுத்தோடனே நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது முக்கியமாக தான் இருக்குது, சோஷியோ எக்கனாமிக் அந்த மாதிரியான விஷயங்களில். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு கேட்குறப்போ அதனோட டெஃபினேஷன் எழுதிட்டு இந்தியாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எப்படி இருக்குது அப்படிங்கிற தரவுகளை நம்ம கொடுத்துட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்டோட டைப்ஸ் வந்து நமக்கு எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்கும். ஸோ அதனுடைய டைப்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு என்ன மாதிரியான காரணங்கள் இருக்குது, லேட்டஸ்டான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. பணவீக்கத்தினால ஒரு வேலை வாய்ப்பின்மை கிரியேட் ஆகுது, நம்மளோட மாணவர்கள் கிட்ட ஸ்கில் கம்மியாக இருக்கனால ஒரு வேலை வாய்ப்பின்மை கிரியேட் ஆகுது, இந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸோட ஸ்டாண்டர்ட் கம்மியாக இருக்கனால ஒரு வேலை வாய்ப்பின்மை கிரியேட்
கிரியேட் ஆகுது. அந்த எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறவங்க அவங்க தேவைப்படுற ஸ்கில்லு நம்மக்கிட்ட இல்லாதனால ஒரு வேலைவாய்ப்பின்மை கிரியேட் ஆகுது. பாப்புலேஷன் அதிகமாகறனால ஒரு வேலைவாய்ப்பின்மை கிரியேட் ஆகுது. இந்த மாதிரியான ஹெட்டிங்ஸை போட்டு நம்ம இங்கே கற்றுக்கிட்ட விஷயங்களை அந்த இடத்துல ரீப்ரொடியூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் இந்த ஆர்டிக்கலில் மொத்தமாக பார்த்துருக்கோம். அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறத ஒரு அனலைஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் டேட்டா நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இந்த பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே அப்படிங்கிறத எடுத்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பிஎல்எஃப்எஸ் டேட்டா அப்படின்னு நம்ம நெட்டில் போட்டாலே வரும். நமக்கு பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வேல அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த டேட்டாவை நம்ம இந்த இந்த ஒரு கொஸ்டின் அட்டென்ட் பண்ணுறப்போ யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்தது உலக அளவில் ஊழல் நிறைந்த நாடுகள் 93வது இடத்தில் இந்தியா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். உலக அளவில் ஊழல் நிறைந்த 180 நாடுகளில் இந்தியா 93வது இடத்தை பிடித்துள்ளது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. யார் இந்த ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க அப்படின்னா டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனல் தான் இந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. இது முக்கியமான விஷயம். இந்த வேர்ல்டு கரப்ஷன் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். இந்த கரப்ஷன் இண்டெக்ஸ் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனல் அப்படிங்கிற இந்த அமைப்பு தான் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ அதில் 2023ஆம் ஆண்டிற்கான தரவரிசை பட்டியலில் 180 நாடுகளில் 39 மதிப்பெண்களுடன் இந்தியா 93வது இடத்தை பிடித்துள்ளது. ஸோ 2023 டேட்டா படி இந்தியா வாங்கியிருக்க ஸ்கோர் அப்படிங்கிறது 39 இருக்கு. ரேங்க் அப்படிங்கிறது 93வது இடத்துல வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்கோர் 39, ரேங்க் வந்து 93. அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் நம்ம. ஸோ போன வருஷம் இந்தியாவோட ரேங்கிங் அப்படி எப்படி இருந்துச்சுன்னா 40, நம்ம 40 மார்க் மதிப்பெண்கள் 40 ஸ்கோர் பண்ணது 40, ரேங்கிங் அப்படிங்கிறது 85ல இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ போன வருஷம் 85வது இடத்துல இருந்தோம், இப்போ 90வது இடத்துல இருக்கும். போன வருஷம் 40 மார்க் வாங்கியிருந்தோம், இந்த வருஷம் 39 மார்க் தான் வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம பின்னடைவை சந்திச்சிருக்கோம் இந்த டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனல் கொடுக்கக்கூடிய அந்த வேர்ல்டு கரப்ஷன் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளோட அண்டை நாடுகளோட ரேங்கிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் சைனாவை பார்த்தோம் அப்படின்னா 76வது ரேங்க்ல வந்து இருக்காங்க. முதல் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டென்மார்க்குங்கிற நாடு இருக்காங்க 90 மதிப்பெண்கள் எடுத்து. ஓகேங்களா? ஸோ ஸ்கோர் அதிகமாக ரேங்கிங் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே போகும். அதாவது ஸ்கேல் ஆஃப் 0 to 100 அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ 100 எடுத்தால் அங்கே கரப்ஷன் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கு அப்படிங்கிற அர்த்தம். ஸோ 0ன்னு எடுத்தோம்னா கரப்ஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல லோ கரப்ஷன் கூட நம்ம எழுதிக்கலாம். 100 அப்படிங்கிற மார்க்குக்கு கரப்ஷன் சுத்தமாக இல்லை கம்மியான கரப்ஷன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 0 அப்படின்னு எடுத்தோம்னா ஹை கரப்ஷன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ இந்தியாவோட ரேங்கிங் அப்படிங்கிறத பார்த்தோம்னா இந்தியாவோட ஸ்கோர் இந்த இடத்துல 39 இருக்குது இந்த வருஷம். அப்போ நம்ம அதிகமான கரப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு நாடாக வந்து இருக்கும் இந்த அறிக்கையை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா இந்தியாவோட ரேங்க் அப்படிங்கிறது 93வது ரேங்காக வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த ஆர்டிக்கலில் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த ஆர்டிக்கலில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்தியாவில் 718 பனிச்சிறுத்தைகள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பனிச்சிறுத்தைகள் அப்படிங்கிற ஸ்னோ லெப்பர்ட் அப்படிங்கிற ஒரு பாப்புலேஷன் கவுண்ட்டை வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு சர்வே சொல்கிறாங்க. என்ன சர்வே அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்னோ லெப்பர்ட் பாப்புலேஷன் அசஸ்மெண்ட் இந்தியா அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகேங்களா? 2019 இந்த சர்வே எடுத்திருப்பாங்க. ஒரு 4 வருஷம் எடுத்திருப்பாங்க. இப்போ தான் இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இந்த ஸ்னோ லெப்பர்ட் பாப்புலேஷன் அசஸ்மெண்ட் இந்தியா அப்படிங்கிற இந்த ஆய்வில் படி இந்தியாவில் இந்த பனிக்கரடிகள் அப்படிங்கிறதோட எண்ணிக்கையை வந்து பனிக்கரடிகளில் பனிச்சிறுத்தைகள் அப்படிங்கிற அதனுடைய டேட்டாவை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனோட எண்ணிக்கை அப்படிங்கிறத பார்த்தோம்னா 718 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் அதிகமாக எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா லடாக் யூனியன் பிரதேசம் லடாக்ல வந்து 477 பனிச்சிறுத்தைகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸ்னோ லெப்பர்ட் பாப்புலேஷன் அப்படிங்கிறது நமக்கு வந்து 477 அப்படிங்கிறது அதிகப்படியாக இந்தியாவிலேயே அதிகப்படியாக ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்னோ லெப்பர்ட் அப்படிங்கிறது லடாக்ல 477 வந்து இருக்காங்க. ஓகேங்களா? இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா 718 வந்து இருக்காங்க. ஸோ இதனோட எண்ணிக்கை எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன ஒரு மெத்தட் பயன்படுத்தினாங்க அப்படின்னா டைகர் சென்சஸ் எடுப்பாங்க. ஓகேங்களா? இந்தியாவில் ஸோ டைகரோட பாப்புலேஷனை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்களோ என்ன ஒரு ஈக்குவேஷன் பேசிஸில் கால்குலேட் பண்ணுறாங்களோ அந்த ஒரு மெத்தடை தான் இங்கேயும் பயன்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறத அரசாங்க தரப்புல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்னோ லெப்பர்டோட IUCN ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு உயிரினத்துக்கும் இந்த IUCN ஒரு சில ஸ்டேட்டஸ் வந்து கொடுப்பாங்க. இது அழிஞ்சு போயிருச்சா, இல்லை ஆபத்தான இடத்துல இருக்கா, இல்லை ரொம்ப ஆபத்தாக இருக்கா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா வல்னரபிள் ஆபத்தாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ எதனால் வல்னரபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய தோல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வேட்டையாடுறதுனால ஹண்டிங் அண்ட் போச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு காரணத்தினால இந்த IUCN ஸ்டேட்டஸ் படி வல்னரபிள்
வல்னரபிளாக இருக்குது, ஸ்னோ லெப்பர்ட் வந்து நமக்கு வல்னரபிளாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நமக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல, டேட்டா பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இந்தியாவின் பரிந்துரை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டுக்கு நம்மளோட நாமினேஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஸோ எதை நாமினேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மராத்தா ராணுவ நிலப்பரப்புகளை தான் வந்து இந்த வருஷம் நம்ம நாமினேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ மராத்தா ஃபோர்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம். மொத்தம் ஒரு 12 ஃபோர்ட்ஸ் இருக்குது. அந்த நெட்வொர்க் ஆஃப் ஃபோர்ட் அப்படிங்கிறத சொல்லுவோம். இந்த கோட்டைகளின் அந்த ஒரு அமைப்பை தான் வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம், நாமினேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு மொத்தம் ஒரு 12 ஃபோர்ட் இருக்குது. ஸோ அந்த 12 கோட்டைகளோட பேர்களை இங்கே கொடுத்துருக்கோம். முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செஞ்சி கோட்டையும் இதில் இந்த நாமினேஷனில் ஒன்றா இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த 12 கோட்டைகளும் சேர்த்து ஒரு நாமினேஷனாக நம்ம அமைச்சிருப்போம். மொத்தம் 12 தனித்தனியாக இல்லை, 12 ஒரே ஹெட்டிங்குள்ளே தான். ஸோ யுனெஸ்கோ அந்த ஹெரிட்டேஜ் லிஸ்ட், அந்த பாரம்பரிய பட்டியலுக்கு வந்து நம்ம இந்த ஒரு நாமினேஷனை வந்து அனுப்பிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு ஆர்டிக்கலில் கடைசி ஆர்டிக்கலாக இதுதான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நமக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட். அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றி பார்த்த அந்த ஆர்டிக்கல் வந்து நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ நாளைக்கு இன்னொரு அனாலிசிஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.